வெல்கம் டு மின்னல் ஜிகே தமிழ். இன்றைக்கி குரூப் 2ல் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? உரு உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெளிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அடுத்த கேள்வி, அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறி. பிறவினை வாக்கியம். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வாக்கியம்? கொடைவினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் டி, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன். தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. தூய்மை, திருவிளக்கு, தவப்பெருஞ்சுடர், தீவினை, துன்பங்கள், தாய்போல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான். நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஓர் மொழியை தேர்க. மீன். மீ அப்படின்னா வான். ஓரெழுத்து ஓர் மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெளிவு செய்க. ஆப்ஷன் டி ஆன்சர். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெளிவு செய்க. ரினைசன்ஸ், மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறி. கல்லில் நார் உரித்தல். ஆராய்ந்து பாராமல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. தவறான இணையை கண்டறி. முரணி, உடன்பட்டு. பொறுத்துக. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேக்கை, நருந்தொகை. ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்து பொறுத்துக. தமிழ் தூதர், தனிநாயகம் அடிகள், பாலரவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாதுரை, சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஐம்பெருங்காப்பியம் என்றும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர்.
நாயகர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோவில். தேவஸ்துதுபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். புனலிடை மூங்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெரும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர்? பேரறிஞர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. அடுத்து பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமமிர்தம், தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர், மலலா பெண் கல்வி. ஆப்ஷன் சி ஆன்சர். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும்? மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்கர். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புது நாளில் நமக்கு மட்டும் ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர்? பேரறிஞர் அண்ணா. சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களின் தமிழ் கவிதைகளை தந்தவர்? கவிஞர் ஈரோடு தமிழின்பன். பாவலர் மணி என்று பட்டம் பெற்ற கவிஞர்? கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர்? ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு, உ.வே. சுவாமிநாதர். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? அறம். ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு, தொழில் பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். வன்மையுள் எல்லாம் தலை. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானைத்தன் வாய்நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புக பாம்பின் தோன்றும். மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெளிவு செய்க. சோழன் நல்லுருத்திரன். சிதவல் இச்சொல்லின் பொருள்? தலைப்பாகை. சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது? அபுல் காசிம். இரண்டிரண்டடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்பட்ட செய்யுள் வகை கன்னியாகும்? எதுகை. அடுத்து பொறுத்துக. விசும்பு, வானம், துளை, துலாக்கோல், கனல், நெருப்பு, களிறு, யானை, மறுப்பு, தந்தம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். கீர்த்தனை எந்த வகை வகைகளுள் ஒன்றாகும்? சிற்றிலக்கியம். தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் பிளஸ் பாங்கு. ஆப்ஷன் டி. எழில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளத்தில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடல்களை இயற்றியவர்? இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர்? பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார்? திருநாவுக்கரசர்.
தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது. கவிதை எழுதுவது அரிது.